ஃப்ரெண்ட், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. ஓகே, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து சப்பாத்தி. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே நான் வந்து குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் இருக்க வேணான்ட்டு சிக்கனை போட்டு குழம்பு வச்சுட்டேன். ஸோ சப்பாத்திக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி பண்ண போகிற மதியானம் நம்ம அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குல்ல கலரு. மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே அப்படி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிட்டு இருங்க வரசு கரண்டி. காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு மட்டன் வந்து நல்லா பூ மாதிரி வந்துருக்கு. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 11 மணி 11:30 மணி போல் மட்டன் பிரியாணி போடலான் இருக்கேன். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இப்போ வாங்க கார்டனை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். அது மீனிக்கு கபாபு கொஞ்சம் சரி உள்ளார வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஓகே, வாங்க கார்டனை பற்றி ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பிளிங்கிட் பேக்கில் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தது இல்லையா கிறிஸ்மஸ்ஸு, அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பாப்பா உடனே கலர் அடிச்சிட்டாங்க பாருங்க, செமையாக இருக்குது. ஸோ நல்லா இது மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து கலர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு கொடுத்து ஒரு 3-4 வயசு பிள்ளைங்களுக்கு நல்லா கலர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே இருக்கட்டும், நல்லா இருக்குன்ற நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரமாக போயிட்டு சாயந்தரம்ல ஒரு 3 மணி இருக்கும். ஓகே, 6 மணிக்கு முன்னாடி போயிட்டு வெத்தலையை வாங்கிட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்டை விட்டு வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகே, அப்படியே வளைஞ்சிச்சுன்னா அப்படியே கொடி மாதிரி ஏறும், நம்ம ஏற்றி விட்டுடலாம். நல்லா இருக்குல்ல? ஸோ இப்போ தான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வாஷ் பண்ணி போட்டுட்டு அதை எடுத்து வெளில வச்சுருக்கேன். பால்கனி பக்கமாக வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இனிமேல் நம்ம சமைக்கணும், சாப்பிட்ணும் கண்டிப்பாக. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த ஃப்ளவரை வந்து ஓரமாக அப்படியே ஏற்றி விடலான்ட்டு. கொடி மாதிரி வளர்ந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நமக்கு ஃப்ளவர் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் பால்கனி நல்லா நிறைஞ்சிருக்கு. இன்னும் இதெல்லாம் வெட்டிட்டு க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் தூக்கி போடணும். நேரமே இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட், பாய், ஹாப்பி சண்டே. ஃப்ளவரோட முடிச்சுக்கிறேன்.